ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சினிமா அப்டேட் தெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நயன்தாராவோட 40வது பிறந்த நாளையொட்டி அவங்க வாழ்க்கையில் சந்தித்த இன்பம் துன்பம் மொத்த வாழ்க்கையுமே நயன்தாரா பியாண்ட் த பேரிடேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியாக வெளியிட்டிருந்தாங்க. இதோட ட்ரெய்லர் வெளியான நிலையில் ட்ரெய்லரில் நானூறு ரவுடி தான் படத்திலிருந்து சில காட்சிகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த தனுஷ் வழக்கறிஞர் மூலம் 10 கோடி நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் நயன்தாரா அவர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தனுஷும் நானும் 20 வருஷத்துக்கு மேலே நண்பராக இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இவர் திடீர்னு இப்படி ஏன் பண்றாருன்னு தெரியல. தனுஷை எங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். 400 கோடி தான் படத்துல இருந்து யூஸ் பண்ண கிளிப்ஸ் கூட அவங்க அனுமதிக்காத கிளிப்ஸ் கிடையாது. அது எங்களோட பர்சனல் மொபைல்ல எடுத்த கிளிப்ஸை தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா. இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்த நிலையில நான் தனுஷ் கிட்ட நிறைய டைம் பேச ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்க வெளியில சந்திக்கும் போது ஹாய் சொல்லி ஹவ் ஆர் யூ சொல்லி நாங்க பேசிப்போம். அப்படி நிறைய டைம் நான் ட்ரை பண்ணி இருந்தாலும் அது பேச முடியாம போச்சு. இந்த நிலையில தனுஷ் அவர்கள் நயன்தாரா விக்னேஷ் சிவன் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில என்ன தீர்ப்பு கிடைக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.